5வது டெஸ்ட் போட்டியில 2வது நாள்ல முதல் செஷன்ல கடைசி 5 ஓவர்கள்ல பும்ரா 3 ஓவர்கள வீசினாரு. இதன தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, உணவு இடைவேளைக்கு பிறகு வந்த பும்ராவால 120 மற்றும் 130 வேகத்துல தான் பந்து வீச முடிந்தது. அப்போது பும்ரா சோர்வுடன் காணப்பட்டிருக்காரு. இதனால உடனே களத்தை விட்டு வெளியேறிய பும்ரா அவர்கள் மருத்துவ ஊழியருடன் இணைந்து மருத்துவமனைக்கு சென்றிருக்காராம். இதனால பொறுப்பு கேப்டனாக தற்போது விராட் கோலி அவர்கள் செயல்பட்டுட்டும் இருக்காரு. பும்ரா தொடர்ச்சியாக பந்து வீசியதால அவருக்கு பிரச்சனை ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. மேலும் 2வது செஷன்ல அவர் பந்து வீச வாய்ப்பு கொஞ்சம் குறைவு அப்படின்னுமே சொல்றாங்க. பிசிசிஐ இது குறித்து இன்னமுமே தெளிவான விளக்கத்தை கொடுக்கல. காயத்துடைய தன்மை சிறிதாக இருந்திருந்தால் இந்நேரம் பிசிசிஐ அறிக்கை வெளியிட்டிருக்கும். ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்றதுனாலதான் இன்னும் அறிக்கை வெளியாகல அப்படின்னு ஒரு சிலர்கள் விமர்சனமுமே பண்ணிட்டு இருக்காங்க. பும்ரா பாதிலேயே வெளியேறிய நிலையிலும் மற்ற இந்திய பவுலர்கள் தொடர்ந்து அபாரமாக பந்து வீசியிருக்காங்க. சிராஜ், பிரசித் கிருஷ்ணா ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகளை எடுத்து மேலும் பாத்தீங்கன்னா நிதிஷ் ரெட்டி அவர்களுமே கலக்கியிருக்காரு. 2 விக்கெட்டுகளை சாய்த்திருக்காரு. ஆனா பும்ரா பாத்தீங்கன்னா அடுத்த செஷன்ல உள்ள வந்தே ஆக வேண்டும். அப்படி பும்ரா அவர்கள் உள்ள இறங்கல அப்படின்னா இந்திய அணிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுது. ஆஸ்திரேலியாவுக்கு இது ஒரு சாதகமாக இருக்கலாம் அப்படின்னுமே சொல்றாங்க. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.